சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோ, ஆடியோ உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களை காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் தாமதமாக கரூருக்கு வந்தது தொடங்கி கேரவனுக்குள் ஒரு நடிகை இருந்தாரா என்பது வரை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அதற்காகவே சம்பந்தப்பட்ட நடிகையும் மும்பை வழியாக டெல்லிக்கு பயணமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் டெல்லி தரப்பு சிபிஐ மூலமாக இறுதி அஸ்திரத்தை ஏவியிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை விஜய் கூட்டணிக்கு வந்தால் லாபம், வராவிட்டால் தேர்தலுக்கு பிறகு விஜயின் கட்சியை மொத்தமாக சிதைத்து விடுவது என்கிற முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு கரூர் சம்பவம் மட்டுமில்லாமல் விஜய் தொடர்புடைய வருமான வரி விவகாரங்கள், வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றது தொடர்புடைய விவகாரங்களையும் டெல்லி கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒருவேளை விஜயை பாஜக வளைத்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டு சென்று விட்டால் அது நம் வெற்றிக்கு ஆபத்தாகிவிடும் என சுதாரித்து டேக் டைவர்ஷன் கேமை ஆட ஆரம்பித்திருக்கிறது திமுக. அதாவது காங்கிரஸ் தாவேகாவுடன் செல்லலாம் என சலசலப்பு இருந்த சமயத்தில் வந்த சில கருத்து கணிப்பு முடிவுகளில் கூட திமுகவுக்கே அதிக மக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் மார்ச் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட தனியார் கருத்து கணிப்பு முடிவு ஒன்றில் அதிமுகவை விட அதிகமாக சொல்ல போனால் திமுகவுக்கு நிகராக விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்னாலும் திமுகவின் கையே இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது தனியாக நின்றால் சோபிக்க முடியாது, எதிர்காலத்தில் நம் கட்சியின் நிலை கேள்விக்குறி ஆகிவிடும் என விஜய் நினைத்தால் மட்டும்தான் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்லும் முடிவுக்கு செல்வார். அது திமுகவுக்கு ஆபத்து. எனவே விஜய்க்கு தனியாகவே மிகப்பெரிய இமேஜ் இருக்கிறது, திமுகவுக்கு நிகரான வாக்கு வங்கியும் இருக்கிறது, தாவேகா தனித்தே ஆட்சிக்கு வரும் சூழல் இருக்கிறது என விஜய் டெல்லிக்கு சென்றிருந்த நேரத்தில் சர்வே முடிவை வெளியிட்டால் கூட்டணிக்கு சென்று விடலாம் என விஜய் நினைத்திருந்தாலும் அதில் மாற்றம் வரும். தேஜ கூட்டணியில் தாவேகா இணைவதை தடுக்க முடியும் என திமுக நினைத்ததாக சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த சக்கர வியூகத்தை விஜய் எப்படி உடைத்து வெளியே வரப்போகிறார் என்பதில்தான் அவரது அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்றார். இது குறித்து தாவேகா கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயலோமணியிடம் பேசினோம். தாவேகா தேஜ கூட்டணியுடன் செல்லும் என பேசப்படுவதோ, எங்கள் தலைவர் விஜய் குறித்து பேசப்படுவதோ எல்லாமே வதந்தி, அப்படியெல்லாம் ஏதும் கிடையாது என்று மறுத்தார். இது குறித்து பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமனிடம் பேசினோம். தமிழகத்தில் இப்போது இருக்கும் தேஜ கூட்டணியே திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்க போதுமானது, எங்கள் கூட்டணிதான் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கின்றன, எனவே எங்களுக்கு விஜயை மிரட்டி கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்றார்.